நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, இந்த வண்டி முதல்ல மாத்துன. என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? நல்ல வண்டிப்பா, அந்த காலத்து இன்ஜின், ஒரிஜினல் ஜப்பான்ல பண்ணதுன்றா பாத்துக்க. என்னப்பா சிரிக்கிற? நெசந்தான். போன சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு. சீரியஸா சொல்றேப்பா, இப்ப இந்த வண்டி எடைக்கு போட்டா கூட வாகன காசுக்கு ஈக்குவலா போகும்டா பாத்துக்க. அண்ணே, வண்டினா ஓடணும்னு, அதை இப்படி இடைக்கெல்லாம் போடக்கூடாது. முக்கியமான சமயத்துல காலை வர்றதுல உன் வண்டியை அடிச்சுக்கவே முடியாதுன்னு. இருப்பா, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நீ ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்ணு. முக்கியமான சமயத்துல உன் முன்னாடி என் மானத்தை வாங்குது பாரு. அண்ணே, உன் மாப்பிள்ள வரான். அண்ணே, கூப்பிடுன. என்னாச்சுன்னு? என்னண்ணே இது? என்னப்பா? உன் மாப்பிள்ளைய கூப்பிடுனா நீ என்னமோ யோசிக்கிற, அவன் என்னமோ உன்னை யாருன்னே தெரியாத மாதிரி தள்ளி நிக்கிறான். உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா பிரச்சனை? ஒன்றும் தெரியாத மாதிரி கேப்பிய. முந்தா நாள் ராத்திரி தானே ஒன்றா கூடி பேசி தள்ளி இருக்கலான்னு முடிவு பண்ணான். அடப்பாவி, அதுக்கு? அதான் தள்ளி இருக்கோம். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. டேய், நாம தான்டா பேசி முடிவு பண்ணோம். ஒருத்தர் விஷயத்தில் ஒருத்தர் தலையிடாமல் இருக்கிறதுலாம் ஓகே, அதுக்காண்டி யாருமே இல்லாத நேரத்தில் இப்படி ஒருத்தரை பார்க்காம போகணுமா என்ன? இதை நீ ஃபீல் பண்ணுற, மாமா என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு ஒன்றும் தெரியலையே. அவர் கை காட்டலாம்ல. என்னண்ணே இது முட்டாள்தனமா இருக்கு? நீ கூப்பிட்டா அவன் வரப்போறான், அதை விட்டுட்டு வேற என்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லப்பா, இந்த எலெக்ஷன் மேட்டரை வச்சு நாங்கள் நிரந்தரமா பிரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதான் பேசி வச்சு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கோம். அண்ணே, இதெல்லாம் நடந்துருமோ நினைச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க மாதிரி தள்ளி தள்ளி நிக்கிறீங்க. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சாதாரணமா சமாளிப்பீங்க. என்னண்ணே இது, ஒரு சாதாரண விஷயத்துல சண்டைக்காரங்க மாதிரி ஆயிட்டீங்க. ஏய், ஓவரா சீனப்படாதாப்பா. முதல்ல போய் உங்க மாமாட்ட பேசிப்போம். இல்லடா, அவர் தான் இன்னைக்கு பேச வேணாம்னு சொன்னார். அதெல்லாம் ஓகே தான் மாப்பிள்ள, அது போன மாதம், இது இந்த மாதம் இல்லையா? சரக்கு அடிச்சுட்டு ஏதோ காமெடி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி சைனா பாடல் நிற்கிற மிலிட்டரிக்காரங்க மாதிரி சீரியஸாக இருக்கீங்க. போ மாப்பிள்ள, போய் பேசு. இல்லடா, அவர் கூப்பிடாம நான் போக மாட்டேன். மாப்பிள்ள, வண்டி ஸ்டார்ட் ஆகலடா, நீ போன ஒரு 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். போ மாப்பிள்ள. அப்போ நீ பேச மாட்ட. சரி, நான் பேசலாமா இல்ல நானும் பேசக்கூடாதா? என்னப்பா நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? நானும் மாப்பிள்ளை தான் பேசக்கூடாது, அதுக்காக ஒன்றை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நானும் முட்டாளா? நீ பேசுறதும் பேசாததும் வாசிட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. ஏய், ஆண்டாள் வருது. கத்தி, கொஞ்சம் வண்டியில பிரச்சனை, உங்க சைடுல யாருக்காவது ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? மாப்பிள்ள, இதுக்கு மேலே வாய் மூடிட்டு இருந்தா உனக்கு தான்டா அசிங்கம். போய் ஸ்டார்ட் பண்ணு. வாங்க ஆண்டாள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோளாறு பார்க்குறதுல மாப்பிள்ளை மிஞ்ச யாரும் கிடையாது. என்ன பிரச்சனைட்டே தெரியல. முந்தா நாள் தான் இப்போ சர்வீஸ் பண்ணேன், திடீர்னு மக்கர் பண்ணுது. அப்படி கத்தி, வண்டி ஆஃப் பண்ண வேணாம் சொல்லு. ஸ்பார்க் பிளக் லூஸாக இருக்கு, மாற்றணும். ரொம்ப தேங்க்ஸ் கத்தி. என்னங்க நீங்கள் வரேன். ஏன்பா, இதுக்கு நீ உங்கள் மாமா கூட உண்மையிலே சண்டை போட்டுருக்கலாம். இது ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா. என்னண்ணே
நம்ம போய் மெக்கானிக் அனுப்பலாம். மாமா இங்கே வெயிட் பண்ண சொல்லு. மாமா ஒரு 5 நிமிஷம் இருங்க, மெக்கானிக் கூட்டு வந்துடுறோம். ஆண்டாளு நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. வண்டி ரெடி பண்ண லேட் ஆகும் போல இருக்கு. நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ம் சரிண்ணே, இந்த வரேன். ஏப்பா நீ வேண்டாம் மாப்பிள்ளை வண்டியில். வேண்டாண்ணே, கூட்டிட்டு போறதா இருந்தா அவனே கேட்டிருக்கணும். நாம கேட்ட அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா போயிடுண்ணே. இல்லைப்பா. ஏறா. யா நான் சொன்னேன்ல, மாப்பிள்ள வண்டி நிறுத்து. ஏன்டா? பின்னால் ஆண்டாள் நடந்து வருது, நீ கூட்டு வீட்டுக்கு போ, நான் அப்படியே கிளம்புறேன். ஆண்டலே வண்டியில் ஏறு. ஆண்டலே ஏறு வண்டியில. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு தான். நான் என்ன பண்ணேன்? ஒழுங்கா அங்க என்ன பார்த்தல்ல, அங்க வச்சு என்ன வண்டியில வான்னு கூப்பிடுறதுக்கு என்ன? அது வந்து மாமா. அண்ணன் இருந்தா என்ன? அண்ணன் முன்னாடி இது வரைக்கும் என்ன வண்டியில வச்சு கூப்பிட்டு போனதே இல்லையா? அப்படி இல்ல, மாமா நானும் பேசிக்கிறது இல்ல. ஏ இது உங்க அண்ணன் கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? அது எங்களுக்கு தெரியும். உன்கிட்ட கேட்டல்ல, அதுக்கு பதில் சொல்லு. ஆண்டல இப்ப எதுக்கு டென்ஷன் பண்ற? டென்ஷன் பண்றது நானா நீயா? என்ன ஆண்டல, எலெக்ஷன்ல ஒரு சைடு உங்க அப்பா நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் நிக்கிறாரு. ஓ அப்படியா? இது தெரியாம போச்சு எனக்கு. இந்த நெக்கல் தானே வேணான்றது. ஒழுங்கா பேசுறப்ப ஒழுங்கா பேசு. சொல்லுங்க. ஒரு பக்கம் எங்க அப்பா நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் உங்க அண்ணன் நிக்கிறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி 2 குடும்பமும் இப்படி எதிரெதிரில நிக்கிற சூழ்நிலை வந்ததே இல்லையா? அப்பெல்லாம் நீயும் அண்ணனும் ஒண்ணதானே இருந்தீங்க. இப்ப மட்டும் என்ன? அதெல்லாம் சாதாரண மேட்ரு, பொதுவான பிரச்சனை. இது தேர்தல், மான பிரச்சனை. உங்க அப்பாவை ஜெயிக்க வச்சே தீரணும்னு மாமா வேலை செய்யற. அப்படியே என்னாலே எங்க அண்ணனை விட்டு கொடுக்க முடியல. மைக்கை பிடிச்சி மாத்தி மாத்தி திட்டிட்டு சாயங்காலம் எப்படி ஒண்ணு உட்காந்து தண்ணி அடிக்கிறது? அது மட்டும் இல்ல, தேர்தல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். அப்படி இப்படின்னா ஜெயிச்சே ஆகணும், அதுதான் முக்கியம். ரொம்ப நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பார்க்க முடியாது. ஓட்டுக்காக நான் ஒரு பிளான் பண்ணுவேன், மாமா ஒரு பிளான் பண்ணுவாரு. நேருக்கு நேராக பார்க்குறப்ப அதை சொல்லவும் முடியாது, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாது. உனக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. என்ன முடிவு பண்ணோம்? ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள் தள்ளி தள்ளி இருக்கலான்னு. தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துக்கலான்னு. நீ அப்படி நினைக்கிறியா? ஆமாம், இதில் என்ன இருக்கு? சரி, நீ அண்ணகிட்ட பேசக்கூடாது, தள்ளி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டல. என்கிட்ட மட்டும் ஏன் பேசுற? நான் தள்ளி போனாலும் என் பின்னாடியே வர. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்ல? எலெக்ஷன்ல நிக்கிறது எங்க அப்பா, அவரை ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? திரும்பவும் சொல்றேன், போட்டி போடுறது எங்க அப்பாவும் உங்க அண்ணனும் தான், நீயும் நானும் இல்ல. இதுல நாம தெளிவா இருந்தாதான் நம்ம காதல் பழிக்கும். என்ன வேணும்ன்ற? எங்க அப்பாவோ உங்க அண்ணனோ இந்த போட்டி நியாயமா நடக்கணும். அட்லீஸ்ட் நீயாச்சும் இந்த விஷயத்துல நியாயமா நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். இந்த எலெக்ஷன்ல எங்க அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ சொன்னா அது சரியில்லை. பாராண்டாலே அப்படிலாம் பண்ண முடியாது. போட்டினா போட்டி, அவ்வளவுதான். எங்க அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். தப்பு அழகர். எலெக்ஷன்ல சரி தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசியா யார் ஜெயிக்கிறாங்க அதான் முக்கியம். அப்போ உங்க அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ? ஆமா பண்ணுவேன். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் பண்ணுவல? வாய் திறந்து ஏதாவது பேசு. அதான் அப்பயே சொல்லிட்டேன்ல. எனக்கு இன்னொரு தடவை கேட்கணும், திரும்பவும் சொல்லு. எனக்கு சரி தப்புன்றதை பத்தியெல்லாம் அக்கறை கிடையாது. எங்க அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கொலை பண்ண சொன்னாலும் பண்ணுவியா? ஆமா பண்ணுவேன். இப்ப என்ன அதுக்கு? என்ன கொலை பண்ண சொன்னா? ஆண்டலே நீ பண்ணுவ. ஏன்னா உனக்கு உங்க அண்ணன் ஜெயிக்கிறது தானே முக்கியம். ஆண்டலே நான் சொல்றது கே. ஆண்டலே நான் சொல்றது கேளு. ஆண்டலே என்ன வேணும் உனக்கு? சாரிம்மா, அப்படி சொல்லல. இங்க பாரு அழக, அண்ணனும் நீயும் எலெக்ஷன் வரைக்கும் பிரிஞ்சிருக்க போறதா நீ சொன்னது எனக்கு முட்டாள்தனமா தோணுச்சு. ஆனா இப்ப யோசிச்சா அதான் சரின்னு தோணுது. உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தை விடவும் உனக்கு உன் அண்ணன் ஜெயிக்கிறதா முக்கியம்னு நீயே சொல்லிட்ட. அதான் தெரியாம சொல்லிட்டேன் சொல்றேன்ல. அப்போ உன் அண்ணன் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல? இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாமளும் தள்ளியே இருப்போம். ஆண்டலே ஆமா, பக்கத்துல பக்கத்துல இருந்து
ஒருத்தர் பிடிக்காம போயிட போகுது. இப்படியெல்லாம் ஆகாது ஆண்டாளு. உனக்கு என்ன பிடிக்காம போயிடும்ன்றியா? வேண்டாம் அழகர், எதுவுமே பேச வேண்டாம். தேர்தல் வரைக்கும் தள்ளியே இருப்போம். பாத்துக்க வேண்டாம், பேச வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா மத்தத பத்தி பேசுவோம். ஆண்டாளு, எதுக்கு பிரியணுன்ற? இந்த பிரிவு கொஞ்சம் முக்கியம்தான். இந்த வரேன். ஆண்டாளு, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாமளும் தள்ளியே இருப்போம். ஆண்டாளு, ஆமா, பக்கத்துல இருந்து ஒருத்தர் பிடிக்காம போயிட போகுது. அப்படியெல்லாம் ஆகாது ஆண்டாளு. உனக்கு என்ன பிடிக்காம போயிடும்ன்றியா? வேண்டாம் அழகர், எதுவுமே பேச வேண்டாம். தேர்தல் வரைக்கும் தள்ளியே இருப்போம். பாத்துக்க வேண்டாம், பேச வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அழகரு, அக்கா. இங்க வா. என்னக்கா? என்ன அழகரு, செல்போன்ல கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்கு? செல்போன்ல கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் பாக்குறோம். கிரிக்கெட் ஆடக்கூடாதா? நல்லா சமாளிக்கிற, ஆனா நம்புற மாதிரி இல்லையே. என்ன 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 நம்பர் மாதிரி இல்ல? எதுக்கு இப்ப இத்தனை என்ன? ஏன் இவ்வளவு டென்ஷன்? டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்லையா? என்கிட்டயே வா. என்ன அவ கூட சண்டையா? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? பதில் சொல்லு. சண்டைலாம் இல்ல, ரெண்டு பேரும் கோவமா பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். அதுக்கு பேர் தான் சண்டை. உங்க சண்டைக்கு காரணம் எலெக்ஷன் தானே? என்னடா முழிக்கிற? என்னமோ கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்ற. ஒன்னும் ரெண்டுன்னு சொல்றதுக்கு பெருசா உலக ஞானம் வேணுமாக்கும்? உனக்கு உங்க அண்ணன் முக்கியம், அவளுக்கு அவங்க அப்பா முக்கியம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதானே பிரச்சனை என்ன, அதுக்குள்ள இல்லைங்கிற? அழகரு, உங்க காதலுக்கு பிரச்சனை வெளியில இருந்து யாரும் இல்ல, நீங்களே தான். நீங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் அணியில இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு உண்மையாவும் இருப்பீங்க. இல்லக்கா, அவ குடும்ப விஷயத்துல நான் தலையறது இல்ல, நம்ம குடும்ப விஷயத்துல அவ தலையறது இல்ல. அப்புறம் ஏன் அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா? இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வராது. ஏட்டு சொற்காய கறி வைக்க முடியாது. அழகரு, அவ அந்த தோட்டத்துல வளர்ந்த செடி புடுங்கி கொண்டு வந்து இங்க நடணும்னு பாக்குற. பொழைச்சுக்கும், ஆனா எப்பவும் செழிச்சிருக்காது. அக்கா. இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையில்ல. நம்ம அம்மா ஒருத்தங்களே போதும். இத்தனை வருஷமா அம்மாவோட மனசு அந்த வீட்டுல தான்டா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் பட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாழ்க்கை போதாது. பல விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும், சில விஷயத்த யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். யோசி. அம்மாவுக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாதுங்கிறது முக்கியம். அப்பாவுக்கும் அண்ணனுக்கும்
இந்த கல்யாணத்தினால கலெக்டர் தலை குனியணும்னு சந்தோஷம். எனக்கு இதுல எதுவுமே சந்தோஷம் கிடையாது. எனக்கு என் தம்பி சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கேன். நான் உள்ள நுழைஞ்சு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க விடாம பண்ண முடியும். கத்தி எடுத்து நான் கழுத்துல வச்சுக்கிட்டா என்னை தாண்டி நீ எங்கேயும் போக போறதில்ல. ஆனா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உன்னாலதான் என் சந்தோஷம் கெட்டு போச்சுன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னா சொல்லணும்னு கூட இல்ல. உன் மனசுல ஓரமா நினைச்சா கூட உனக்காக இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதான் வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கேன். உன் வாழ்க்கை பூரா இதான் நடக்க போது அழகுற. நீ உன் குடும்பத்தையும் அவ குடும்பத்தையும் விட்டு கொடுக்க முடியாம தவிக்க போறீங்க. அதுல பலியாக போறது உங்க காதல் தான். என்னடா அக்கா இப்படி எல்லாம் சொல்றாளேன்னு தப்பா நினைக்காத. அப்படியெல்லாம் இல்லக்கா. நான் நடக்க போறத சொல்றேன். வேணா அழகுற, விட்டுரு. முடியலக்கா. விடணும்னு யோசிச்சாலே வலிக்குது. விட்டுட்டா தாங்க மாட்டேக்கா. 2 தடவை ஃபோன் எடுக்காததுக்கே வாழ்க்கை வெறுக்குது. எப்படிக்கா அவளை விட்டு பிரிஞ்சிருப்பேன்? ஒத்து வராத மனசோட ஒன்னா சேர்ந்திருக்கிற வலி ரொம்ப கொடுமையா இருக்கும்டா. சில சமயம் நோய் முத்தி போச்சுன்னா விரலையே வெட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த வலிக்கு பயந்தா நம்ம உசுரே போயிடும்டா. இந்த சமயத்துல இது நடக்காம போனா கஷ்டம்தான். இன்னும் நீங்க ஒன்னா ஆனதுக்கு அப்புறம் இது நடக்காம போச்சுன்னா அதை விட ரொம்ப கஷ்டம். இதை விட கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியுமா? 2 குடும்பத்தையும் பகைச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா பிரிய வேண்டிய சூழ்நிலை வரப்போ ரொம்ப கஷ்டம். உன் மனசை விட்டுறாத. உனக்கு தோன்றதை செய். உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். டேய், ஒண்ணு மட்டும் மறந்துடாத. உன் உசுருக்கு நீ சொந்தக்காரன் கிடையாது. அது என்னோடது. கைய வெட்டிக்கிறது காலை வெட்டிக்கிறதுன்னு கிறுக்குத்தனமா நீ என்ன பண்ணாலும் அழ போறது நானா தான் இருப்பேன். அதை மட்டும் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மஞ்சு பயிலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், முடியலடா. ஒரு நாள் அவளை பார்க்காம பேசாம இருக்கிறது ஏன்டா அவ்வளோ கஷ்டமா இருக்கு? என்ன கேட்டா? அன்னைக்கு ஏதோ வீம்பில் நான் பேசிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போனால் அவன் நினப்பாவே இருக்குடா. ஏமாப்ல உன் ஃபோன் எடுக்கலன்ற, நீ போற வர இடம்லாம் உன்னை பார்க்காம மூஞ்ச திருப்பிட்டு போறான்ற, இப்போ மட்டும் பேசுவான்னு என்ன நிச்சயம்? அதான்டா அழகு பவர். அப்படின்னா அவள் கண்ணுக்குள்ளே பார்த்து லைட்டாக நான் சிரிச்சா போதும். அவள் கோவம்லாம் சும்மா பறந்து போயிடும். ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்கா மாப்ள? பொருளா என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. மாப்ள நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? டேய், தப்பாக எடுத்துக்காத. நீ சொல்கிறப்பவே ஏதோ தப்பான விஷயம் சொல்ல போகிறேன்னு தெரியுது. சொல்லு. அப்படி இல்லை மாப்ள, இந்த உலகத்திலேயே தன்னுடைய சொந்த காதலியை பார்க்கறதுக்காண்டி டோக்கன் வாங்கி உட்காந்துருக்க முதல் ஆள் நீதான்டா. டேய், போகிற வழி எப்படி வேணா இருக்கலாம்டா. ஆனால் போய் சார் இடம் தான் அழகு முக்கியம். 5 டைலாக் பேசினாலும் 5 டைலாக்கா பேசுற. அடி இடியே வாங்கி கொடுத்துறாத. அடிப்பா. கையால் அடிக்க மாட்டா, கண்ணால் அடிப்பா. உந்துள்ள தாங்க முடியலப்பா. ஏமாப்ல உன் ஆள் எப்படினாலும் பேஷண்ட் தான் பார்ப்பேன்னு அடம் பிடிக்கும். உன் உடம்புக்கு என்னன்னு சொல்லுவ? என் உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் உனக்கு தான் உடம்பு சரியில்லை. ஐயா, அந்த அம்மா என்ன ஏதுன்னு கேட்காம ஊசி எடுத்து குத்துமாப்பா. நண்பனுக்காக எது கூட செய்ய மாட்டியா? ஓஹோ, கூட ஒருத்தனை கூட்டிக்கிட்டே சுத்துறது இதுக்கு தானே? ஆண்டல் வரப்பா. கத்திக்கு உடம்பு சரியில்லை. தம்பி கூப்பிடுறாங்கப்பா.
என்ன வேணும்? நல்ல தூக்கம் வருது, உடம்பெல்லாம் சூப்பர் தெம்பா இருக்கு, பார்வை பளிச்சுன்னு இருக்கு, பல்லும் பக்காவா இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் உடம்பு நல்லா இருக்கு, ஒரு கேடும் கிடையாது. இவன் சொல்றதை கேட்டு ஊசி கீசி எடுத்து குத்திர போறீங்க. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு என்ன பிரச்சனை? சொல்லுப்பா. மனசெல்லாம் வலிக்குது. ஒழுங்கா சாப்பிட முடியல. ராத்திரிலாம் தூக்க முடியல. ஒழுங்கா எதையும் யோசிக்க முடியல. மனசெல்லாம் உன்னை பற்றி தான் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கு. என்ன இது? டாக்டர் எழுதுனது ஏதோ வித்தியாசமான மருந்தா தான் இருக்கும் போல இருக்கு. தாங்கவே முடியல. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஆனதே இல்லை. நிஜமா முடியலங்க. ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. பாவுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. நீங்க தான் பார்த்து கொஞ்சம் மனசு வச்சு ஹெல்ப் பண்ணணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன ஏதாவது மருந்து வேறு சொல்லுவீங்கன்னு பார்த்தா செய்யுள் சொல்றீங்க. ஒருத்தருக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. அவங்கதான் காரணம். நோய்க்கான காரணமும் அவங்கதான். அந்த நோயை சரி பண்றதுக்கான மருந்து அவங்கதான். ஓ, செய்யுள் இல்ல தத்துவமா? என்ன வேணும் உனக்கு? நீதான். சத்தியமா சொல்றான்டாலே, அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ பெரிய தண்டெல்லாம் கொடுக்காத. எலெக்ஷன் கிடையாது. எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு ஏதாவது எலெக்ஷன் வரும் போவோம். அதுக்காக நம்ம சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறதெல்லாம் வேணாண்டாலே. இதில் நியாயமாக பார்த்தா பிரச்சனை வர வேண்டியது எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தான். சம்மந்தம் இல்லாமல் நாம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? நீ எப்போ போடுறாண்டல? சில வித்தியாசமான பிரச்சனைங்க வரப்பதான் வாழ்க்கையில நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உங்க அண்ணன், எலெக்ஷன், குடும்பமானம், பெருமை, இது எல்லாத்தையும் விட நான் தான் முக்கியம் தோணுச்சுன்னா சொல்லு, நம்ம பேசலாம். இல்ல இது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் நான் எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் பேசலாம். பேஷன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிக்கிறதெல்லாம் வீட்டுக்கு போய் யோசி. நெக்ஸ்ட். உட்காருங்க.